வணக்கம். இந்த 12வது வாரம் ரொம்ப முக்கியமான வாரம். அதாவது இந்த வாரத்தோடைய இன்னைக்கான வோட்டிங் லிஸ்ட் கொடுக்க போகிறோம். அதை தாண்டி இன்னிலேருந்து ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நேற்று அந்த முதல் இதுலேயே மார்னிங் எபிசோட்லேயே சொல்லிட்டாங்க, நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யாரை வர வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதில் ரொம்ப உருகி பேசுனதை பார்க்க முடிஞ்சதில்ல நேற்று. அந்த எபிசோட் முழுக்க ஓரளவுக்கு ரொம்ப போரிங் இல்லாமல் நீட்டாக கொண்டு போனாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு அதில் பிடிச்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்க யாரை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீட்டாக சொன்னாங்க. மோஸ்ட்லி அம்மா, அப்பா, தம்பி இப்படி தான். அருண் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னார். அப்புறம் தீபக் அவருடைய ஒய்ஃபு, பையன் இப்படி சொன்னதை பார்க்க முடிஞ்சது. இதில் நம்ம ஜாக்லின், எனக்கு வேண்டியப்பட்டவங்களை வர சொல்லுங்கள், அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் அப்படிங்கிறத. ஏம்மா, அதுக்கு நீயே பேரை சொல்லியிருக்கலாமே. வேண்டியப்பட்டவர் வந்தால் மட்டும் என்ன மூஞ்சை காட்டாமல் விட்டுருவாங்களா? மூஞ்சில் முக்காடு போட்டு வருவாரா? அம்மாவும் வரணும், தம்பியும் வரணும், அவரும் வரணும், அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், அவர் சொல்லி வர சொல்லுங்கள். அவர் வந்தால் மூஞ்சை காட்ட மாட்டாரா? என்னம்மா லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை ஒரு புத்திசாலின்னு நினச்சா நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய. சரிங்க, இது அப்படியே நம்ம எல்லாத்தையும் கலந்து நேற்று எபிசோடோட ஓட்டிங் கலந்து தான் நம்ம பார்க்குறது வழக்கம். ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் பெரிய எல்லாருக்குமே தெரியும் இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா பெரிய பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். அப்படி தானே போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரா இருப்பார். அப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லைனாவே ஜாக்லின் முன்னிலைப்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். அதில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. முதல் இடத்துல ஜாக்லின் தான் இருக்காங்க. ஜாக்லின் அந்த இதில் நேற்று ஜாக்லினை யார் யார் நாமினேட் பண்ணா அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அன்ஷிதா ஏன் பண்ணியிருப்பாங்க? அது ஒரு லூஸுன்னு நம்ம சொல்லிட்டோம். லூஸு அன்ஷிதா. அது என்ன பண்ணோம், அதை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நடந்ததில் அந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாது அன்ஷிதாட்ட. நேற்று ஆனால் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பேசுனதையும் பார்க்க முடிஞ்சது. ஓகேவா? கிறிஸ்மா அப்போ அன்ஷிதா கேள்வி கேட்க, ஜாக்லின் பதில் சொல்ல. கிறிஸ்மஸ் அந்த ஃப்ரெண்டு அதை தான் அப்படி சொல்லுவாங்க. நானும் சின்ன பிள்ளையில் இதெல்லாம் விளாண்டுருக்கோம் ஸ்கூல் படிக்கும்போது. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் அன்ஷிதா அந்த போன வாரம் டாஸ்க்கை வச்சு அவங்கள பண்ணாங்க. அதான் அருண் பையன் எப்போதுமே பண்ணுவாங்க. அந்த அருண் பையன் திருந்தவும் மாட்டான், மற்றவங்களும் திருந்த விட மாட்டான். ஜாக்லின் மேலே அவனுக்கு என்ன அவ்வளோ வன்மன்னு தெரியல. சரி, இருந்துட்டு போ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் விஜே விஷால் பண்ணியிருப்பாருன்னு நேற்று காலைல வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் தப்பு தான். ஆனால் விஜே விஷால் பண்ணலை, ஜெஃப்ரி உட்காந்து பண்ணியிருக்கான். முதல்ல ஜெஃப்ரி, நீ அந்த காரணம் சொன்ன பற்றியாடா தம்பி, அதுவே உனக்கு தான்டா சேரும். நட்பை துரோகம் பண்ணுறாங்க, ஒரு தேவை இருந்தால் கூட இருக்காங்க, விலகி போயிடுறாங்கன்னு. அவன் எய்த்தாப்பில் கண்ணாடி இருந்தால் அவன் தான் அதை பார்த்து சொல்லிக்கணும். நீ தான் விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணோன்னா அங்கேருந்து ஓடிப்பிட்ட. உனக்கு யார் தேவை இருக்கோ அவங்க கூட போய் ஒட்டுறவன் நீ ஜாக்லின் அப்படிலாம் பேசிக்கிட்டு திரிகிற. உன் நேரம் என்ன பண்ணுறது, நாங்கள் கேட்டு ஆகணும் அப்படிங்கிறது தான். சரி, ஜாக்லின் நேற்று வேலிடான ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது கேப்டன் இல்லை, வாரத்துக்கு ஒரு கேப்டன் இருக்கட்டும், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கேப்டன் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஜாக்லின் சொன்ன அந்த பாயிண்ட் வேலிடாக இருந்தது. ஆனால் அதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். முத்துக்குமரன் செஞ்ச தப்புக்காக பிக் பாஸ் அதை பண்ணலை. ஏன்னா கேப்டன்ஷிப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அடுத்த வாரம் நடக்க போகிறது ஃப்ரீஸ் டாஸ்க். ஃபேமிலி உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி ஃபேமிலி வர போகிறாங்க அன்றைக்கி கேப்டன் தேவையே கிடையாது. எல்லோரும் அவங்க ஃபேமிலியோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் ஒன்று. ரெண்டாவது, நாமினேஷன் ஃப்ரீயை ஏன் கட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபேமிலி டாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே, ரைட்டா? இப்போ டிக்கெட் டு ஃபினாலே வருது அப்படின்னா ஃபேமிலி டாஸ்கில் அதுக்கப்புறமேட்டுக்கு யாரையும் சேவ் பண்ண முடியாது. ஃபுல்லாக இது தான் பண்ணணும். அவங்க பிளான் வச்சுருந்தாங்க, இவர் இப்படி பண்ணோன்னா அதை கேன்சல் பண்ணன்ட்டார், இல்லைனா வேறு விதமான சொல்லியிருப்பார். ஏன் 4வது சீசனில் பாலாஜி முருகதாஸ் ஒரு சம்யுக்தாவை ஜெயிக்க வச்சுருப்பார் கேப்டன்சியில். அப்போல்லாம் அவர் கேன்சல் பண்ண வேண்டியது தானே? இதெல்லாம் ஒவ்வொரு இதுலேயே ஒவ்வொருத்தவங்க தனக்கு ஆதரவு இருக்கவங்களும் ஜெயிக்க வைக்கிறது தான். அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்கல. இந்த சூழலில் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால ஃப்ரீஸ் டாஸ்க் வரப்போகுது, டிக்கெட் டு ஃபினாலே, அதனால் 2 போனஸில் கையை வைக்கிறாங்க. அப்படி தான். சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா வந்திருக்காங்க.
அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் யாராவது நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நிமிஷம், அடுத்த இடத்துல ஓட்டிங் பார்த்துருவோம். நான் பாட்டுக்கு அன்ஷிதான்றேன். அடுத்த இடத்துல இருக்கிறது மஞ்சரி. மஞ்சரியை யாராவது நாமினேட் பண்ணா அப்படின்னா அன்ஷிதா. அதுக்கப்புறமேட்டுக்கு விஜய் விஷால், அதுக்கப்புறமேட்டுக்கு ராணவ், ஜெஃப்ரி. இவங்க 4 பேரும் வந்து அன்ஷிதா மஞ்சரியை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. மஞ்சரி வந்து 2வது இடத்துல இருக்காங்க. மஞ்சரியுடைய ஓட்டுகள் மாறாது. அது இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ரிசல்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்கள் வேணால் தொடர்ந்து பாருங்கள். இதில் அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் அதான் ஜாக்லின் இவங்கள வந்து நாமினேட் பண்ணுறதுல அவங்க வந்து மும்முரமாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, போன வாரம் நடந்த அந்த வன்ம குரங்காக இருக்குது. அது வன்ம குரங்குன்னா அன்ஷிதா தான் சொல்லணும். வன்ம குரங்கு உள்ளுக்குள்ளே வன்மத்தை அப்படியே திணிச்சு எவ்வளோ ஏற்றிக்க முடியுமோ ஏற்றிக்கிட்டு முடிஞ்சிருச்சு. விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ண போய் புரிஞ்சிக்க வேணாம், நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, சரி அதை விட்டுட்டு மாறிடணும். போன சீசனில் ஒரு கட்டத்தில் கமல் சார் வெளுன்னு வெளுத்திருப்பார். யாரை நம்ம அதான் டைட்டில் வின் பண்ணாங்கல்ல, பேர் கூட மறந்துடுச்சு, அர்ச்சனா. அடுத்த வாரம் அந்த பெல்ட்டி அடித்து அப்படியே மாறினுச்சு இல்லை, அதுதான் புத்திசாலித்தனம். அப்படி தான் மாறிக்கணும், அதை க்ளூவாக எடுத்துக்கணும். புரியுதுங்களா? க்ளூவாக எடுத்துகிட்டு விளையாடணும். ஆனால் இது என்ன வன்ம குரங்காகவே மாறி இருக்குது. அடுத்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால். இது வந்து அதுக்கு ஜோடி குரங்காக இருக்குன்னு நினைக்குது. இவர் அந்த வீட்டில் யாரை மிஸ் பண்ணுறான் அப்படின்னும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தம். தர்ஷிகா பேர் சொல்லியிருக்கலாமோ அப்படின்றது. பவித்ரா எவ்வளவோ படித்து சொன்னிச்சு. சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா ராணவ் குரங்கு. ராணவ் வந்து ஏன் சொன்னாருன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. ராணவ் என்ன சொன்னார்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படி, அதான் மண்டைய கழுவ பார்க்குறாங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் மூளை இருக்கிறவனுக்கு தாண்டா அதெல்லாம் பண்ண முடியும். உனக்கு எப்படிடா ராஜா அது பண்ண முடியும்? நீயே வந்து ஒரு விஷயம் சொன்னால் பார்த்து கேட்டு சொன்னதே 1000 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறவன். விஜய் சேதுபதி கதறாரு உன்னை பார்த்தா. நீ அதை சொன்னது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி. இவனுக்கு இதுவே வேலை. யாரை வந்து தப்பாக ஒரு விஷயத்த பண்ணணுன்னா இவனை கூப்பிட்டு பண்ண சொல்லலாம். சரி விடுங்க, பண்ணிட்டு போட்டும். மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் நேற்று இதில் அவங்களுடைய இது வந்து அவங்க பையனை மிஸ் பண்ணுறது, அவங்க பார்ட்னரை மிஸ் பண்ணுறது, அவர் வந்தால் நல்லா இருக்குன்றது, இதெல்லாம் வந்து சொன்னாங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம பர்சனல், அதில் தலையிட வேண்டாம். மற்றபடி நேற்று பெருசாக அவங்களுடைய ஈடுபாடு எதுவுமே இல்லை. நேற்று கேமை பொறுத்த வரைக்கும் அந்த பாட்டு கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அது ஓகே, சூப்பர். என்ன பாட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கிங்களேன். மஞ்சரி வந்து 100 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அதே போல் ஜாக்லினும் வந்து ஒரு 1000 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாங்க. மஞ்சரியும் வந்து ஒரு 1000 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அதுதான். அதை தவிர வந்து சௌந்தர்யா கலாச்சிக்கிட்டு இருந்தது அந்த சாப்பாடு செய்கிறது, இதுதான். இதை தவிர அவங்க வந்து வேறு எதுவுமே பண்ணிடல அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த இடத்துல இருக்கிறது நம்மளுடைய 3வது இடம் பார்த்திங்க அப்படின்னா ராணவ் தம்பி தான். அது என்னன்னே புரிய மாட்டேதுடா அவங்க ஓட்டு. முக்கியமானதில் 3வது இடம் வரீங்க. போன வாரம் 2வது இடத்துக்கு ஓடின அந்த தம்பி இந்த வாரம் 3வது இடத்துல தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். சரி, இந்த தம்பியை யார் இது பண்ணா அப்படின்றத பார்த்துருவோம். ராணவ வந்து தீபக் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். அதாவது ஏதாவது ஒன்று புரியலன்னா பரவாயில்ல, எல்லாமே புரியலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட்டாக இருந்தது. அது நல்லா இருந்தது. மஞ்சரி 2 பேரும் ஒருத்தரும் மாறி பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, நல்லா இருக்கே. அடுத்தது முத்துக்குமரன் சொன்னார்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அவர் என்ன சொன்னார்னா புரிஞ்சிக்க மாட்டான், இல்லை புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொன்னார். இதில் வந்து ராணுவ பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பாட்டு பாடி 1000 பாட்டு அவரும் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நேற்று அவர் வழியாக வந்து அந்த அவருக்கு சமைக்கிற டாஸ்க்கு கொடுத்தாங்களா, அதில் வந்து ஒரு ஹெல்ப்பு சொன்னது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக வந்து தம்பி எதுவும் பண்ணிடல. அப்படியே அழகாக ஜாலியாக பேசிக்கிட்டு இப்போல்லாம் அந்த இவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. எல்லாம் ஆட்கள் வெளியில் போக கொஞ்சம் எல்லோரும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. முதல்ல தனித்து விடப்பட்ட மாதிரி தருதலை மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தான் தம்பி. இப்போ ஓகே, ஓரளவுக்கு ஜாலியாக எல்லாரோட மிங்கிள் ஆகிறது, அது பார்க்க நல்லா இருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ரா 13 வேணாம், அது ஈவினிங் சொல்லிக்கலாம். ஏன்னா 4வது இடத்துல இருக்குது 1 2 3 4வது இடத்துல இருக்குது பவித்ரா பொறுத்த வரைக்கும் நேற்று அவங்கள யார் வந்து நாமினேட் பண்ணியிருந்தா அப்படிங்கிறத பார்த்துருவோம். பவித்ராவை வந்து நாமினேட் செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் ஜாக்லின், மஞ்சரி, விஜய் விஷால். ஜாக்லின்
எதுக்காக பண்ணாங்க, அன்ஷிதாவை பண்ணாங்க, இன்னும் விஜய் விஷாலை பண்ணியிருக்கலாம், ஆனாலும் பவித்ராவை பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அவங்க வந்து கேம் சரியாக விளையாடலை, அந்த மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணாங்க. மஞ்சரியும் அப்படி தான் பண்ணாங்க. விஜய் விஷால் அவங்க 2 பேருக்குமே ஆகாது. ஏன்னா தர்ஷிகாவை வந்து அவன்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, முடியல. அதனால் அவனை அடிக்கணும். ஏமா நீ ஏதாவது அவன் மேலே ஆசைப்பட்டியா? ஏன்னா இதுங்கெல்லாம் ஒரே சீரியலில் நடித்ததுங்க. விஜய் டிவி சீரியலில் ஏதோ ஒன்று சீரியலில் விஜய் விஷால், பவித்ரா, தர்ஷிகா எல்லாம் ஒன்றாமே நடிச்சிருக்காங்க. அந்த கல்யாண சீன்லாம் கூட இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள். தர்ஷிகாவையே யாரையே கல்யாணம் பண்ணுவான் விஜய் விஷால். இல்லை இதுங்க பேசி வச்சுட்டு வந்து பண்ணுதுங்களான்னு தெரியல, வெளியில் வந்து பேசி வச்சுக்கிட்டு. சரி, அது அவங்க பர்சனல். இது இப்படி போயிட்டு இருந்ததா. பவித்ரா வந்து ஒரு பாட்டு பாடினாங்க. அவங்க வந்து 1000 அந்த இதை வாங்கி கொடுத்தாங்க. அவங்களும் ஒரு கேப்டனாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை ஒரு நாள் கேப்டனாக நான், ஒரு நாள் முதல்வனாக நான் இருக்க விரும்பலைன்னாங்க. சமையலில் அவங்க செய்கிறதுக்கு ரெடியாக, அதை அப்புறம் கடைசியாக பேசலாம் கொஞ்சம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு நிமிஷம் இருங்க, ஆஃப் ஆகிடுச்சு. அடுத்து யார் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து விஜய் விஷால். விஜய் விஷாலை யார் நாமினேட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயான், பவித்ரா. நான் சொன்னேன்ல, பவித்ரா வந்து தர்ஷிகாவை காப்பாற்றுறதுக்காக அந்த முயற்சி தர்ஷிகா போனதுக்கப்புறமேட்டுக்கும் பண்ணுறாங்க. ரயான் இவங்களுக்கு 2 பேருக்குமே ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். நேற்று இந்த டாஸ்கில் 100 பாயிண்ட் 1000 பாயிண்ட்டை கோட்டை விட்ட ஆட்டில் ஆள் இது தான். அழகாக அதை பாடியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். நேற்று இதில் அவருடைய வந்து அந்த நாள் கேப்டனாக இருந்ததை வச்சு அவர் வந்து எழுந்துச்சி வராராம். உன்னை யார் எழுந்திரிக்க சொன்னால்? இந்த வாரம் தான் கேப்டன் கிடையாதுல்ல, நீ எதுக்கு வந்த முதல்ல? இருந்தாலும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நைட்டு அந்த உட்காந்து சாப்பிடும்போது ஜாக்லின் கூட நல்லா பேசிக்கிட்டு அது ஒரு நல்லா இருந்தது. டாஸ்கில் அடிச்சுக்கிறத தாண்டி வீட்டுக்குள்ளே ஒரு சில இடங்களில் சுவாரஸ்யமாக இருந்ததும் நல்லா இருந்தது. அதை பற்றி கடைசியாக பேசிக்கலாம். அடுத்த இடத்துல இருக்கிறது நம்முடைய அன்ஷிதா. அன்ஷிதாவெல்லாம் நேற்று காட்டல. அவங்களுக்கு பாட்டெலாம் தமிழில் சொல்ல தெரியாது, பிக் பாஸ்க்கு மலையாளம் தெரியாது, அதனால் சொல்லலை. அன்ஷிதாவை யார் நாமினேட் பண்ணா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஜாக்லின் பண்ணாங்க, ராணவ் பண்ணார், முத்துக்குமரன், சௌந்தர்யா, அருண் இவங்கெல்லாம் பண்ணாங்க. ராணவா ரயானான்னு தெரியல, 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்க. பட் அது ஒரு எப்படி சொல்கிறது, சௌந்தர்யா அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நடந்த அந்த பிஹேவியர் வந்து சரி கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்துங்க. ஏன்னா ஒரு சண்டை அப்படின்னு வந்தபோது நான் புரியுமா, அர்த்தத்தோடு பேசுகிறவங்க கூட நம்மளால் சண்டை போட முடியும். நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும். ஒருத்தன் வந்து ரொம்ப ஹைப்பராகி கத்திக்கிட்டு கண்ணாபண்ணான்னு பேசுகிறான்னு வச்சிங்களேன், ஐயய்யா இவங்க கூட பேசுனா நம்ம இமேஜ் போயிருமே நம்ம நினைப்போம்ல, அந்த கேட்டகரியில் வர்றது இது. நேற்று என்ன சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கிறது தான். நேற்று ஒரு கண்டென்ட் கூட இல்லை, எழுதி வச்சிங்க. யாராவது கண்டென்ட் கொடுத்ததான்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த மாதிரி கண்டென்ட் அவங்க கொடுத்தாங்க, எவ்வளோ பேர் ரசித்து பார்த்தாங்க அப்படிங்கிறத கீழே அப்படியே போட்டு விட்ருங்க. அப்புறம் கடைசியாக இடத்துல இருக்கிறது வந்து ஜெஃப்ரியெல்லாம் நேற்று பாட்டு என்ன பண்ணால் 1000 இது வாங்கி கொடுத்தான் பாட்டு பாடி. ஜெஃப்ரியை வந்து யார் பண்ணான்னா தீபக், சௌந்தர்யா, ரயான் இவங்க 3 பேருமே. அதில் எல்லாம் அன்பு கேமுங்களில் இருந்தவங்க தான். தீபக் தவிர பாக்கி 2 பேருமே. அவன் அதான் சொல்லிட்டேனே, அவன் நடவடிக்கையே சரியில்லை, அவன் அந்த வாரம் வெளில போயிடுவான். மற்றபடி நேற்று என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை கட்டி பிடிச்சி ஏதோ கிஃப்ட் கொடுத்தான், பார்த்தீங்களா இல்லையா? அதை தவிர வேறு என்ன பண்ணான், ஒரு பாட்டு பாடினான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பெருசாக பண்ணிடல அப்படிங்கிறது தான். நேற்று அப்படியே ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா இதுலேயுமே எல்லாருமே கலந்து ஒரு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் எனக்கு வந்து என்ன பிடிச்சதுன்னா சௌந்தர்யாவை சமைக்க விட்டார்ல பிக் பாஸு, நல்லா இருந்தது. அந்த பொண்ணு மூக்கு சளியை சிந்தி அதில் போட்டு விட்டு ஐயோ கருமம், அதை பார்த்துட்டு என்னாலேயே நேற்று நைட்டு சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருந்தது. அது மூக்கு சளி வந்தது, அது வந்தது என்னமோ சாப்பிட்டானுங்க, விடுங்க, சாப்பிட்டவனுங்களுக்கு தான் அதில் உப்பு வேறு கம்மியாக இருந்துன்னானுங்க. அது வந்து நல்லா இருந்தது. அதை வந்து பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டு வர போகிறேன்னு சொன்னதும் சூப்பர். ஆனால் மதியான சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க போகிறானுங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இவனுக்கு தனியாக நின்று சமைக்கணுன்னா 10 பேருக்குங்கிறது எவ்வளோ கஷ்டம், அதை யோசிச்சு பாருங்கள். எதுக்கு அப்படின்னா இந்த தனியால் சமைப்பது அது என்ன ஆகும் அப்படின்னா சாப்பாடு ரேஷனிங்கை கம்மி பண்ணிடும், அதிகமாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது எல்லாராலையும் சூப்பராக சமைக்க முடியாதுல்ல, ஃபேமிலி வேறு வராங்க, என்னையா பண்ண போகிறீங்க, ஏன் இந்த வாரம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தது. அப்புறமேட்டுக்கு தனித்தனியாக ஜாக்லின் சொன்ன ஒரு நாளைக்கு ஒரு கேப்டன். ஏன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் கேப்டனே ஆக முடியாமல் சிலர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சிலர் கேப்டனாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கள்ல, ஆனால் முடியாது. அப்பேற்பட்டவங்களில் தான் இந்த வாரம் வந்து
கேப்டனாக ஒரு நாள் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதில் சௌந்தர்யா முதல் நாள் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீசனில் இது ஒரு உருப்படியான விஷயமாக நான் பார்க்குறேன். அவங்க கொடுத்தது அதை வந்து ஒத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வேறு என்ன, வேறு எபிசோடு தொடங்கும் போது அந்த ஃபேமிலி இதை பற்றி பேசுனாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த நாமினேஷன் சொன்னது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இதுங்களுக்குள்ளே ஃபன்னாக நின்று இந்த கிறிஸ்மஸ் அந்த இது ஜாக்லின் சொன்னதை வந்து எல்லாருமே டக்குன்னு பிடிச்சாங்க பாருங்கள். அதுதான் தமிழ்நாடுன்னு சொல்கிறது. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த மதமாக இருந்தாலும் அதை ஒருத்தவங்க சொல்லும்போது அதை கனெக்ட் பண்ணிட்டு பண்ணுறாங்கல்ல, அதுதான். இப்போ தீபாவளி அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கொண்டாடுவாங்க, வெடி வெடிப்பாங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அந்த சாமி கும்பிட்றதை தவிர்த்து மற்ற அந்த பலகாரம் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயம். கிறிஸ்மஸ், நியூ இயர் இதை தனியாக செலிப்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ரம்ஜான் இந்த மாதிரி கொண்டாடுறவங்க எல்லாருமே இருக்காங்க, கனெக்ட் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க அன்னைக்கு. அதே போல் பொங்கல் வந்து எல்லா மதத்தினரும் கொண்டாடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த கிறிஸ்மஸ் பற்றி ஜாக்லின் வந்து சொன்னது நல்லா இருந்தது. ஸ்கூல்லலாம் அதை நம்ம எல்லாம் படித்ததெல்லாம் கிறிஸ்டின் ஸ்கூல் தானே, இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஆனால் அதை அவங்க சொல்லும்போது டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு கிறிஸ்மஸ் அம்மா மாதிரி இருந்து கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நேரடியாக தெரிய மாட்டாங்க, வேறு வழியாக வந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அவருக்கு கண்டுபிடிக்கணும், கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் அது வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதை வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க டக்குன்னு கையில் எடுத்துக்கிட்டு எதையை பற்றியும் யோசிக்காமல் டக்குன்னு செலிப்ரேட் பண்ணாங்கல்ல, ரொம்ப சூப்பராக இருந்தது. அது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு கிஃப்ட்டு கொடுத்தது, அது ரொம்ப அழகாக. ஏன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த வாரம் கிறிஸ்மஸ் வாரம் இல்லையா, இன்னும் 2 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு. அதை வந்து இன்றைக்கி சொன்னாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்மஸ் வீக்கில் எனக்கு தெரிஞ்சு ஆமாம், போன வாட்டி இந்த டைமில் தானே வந்து எல்லாம் வருவாங்க ஃபேமிலி. முன்னாடி வந்தாங்களான்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். போன டைம் கிறிஸ்மஸ் வீக்லேயா வந்து இது ஃபேமிலி வீக்காக இருந்தது. இந்த வாரம் வந்து எல்லாருமே வர ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் 2வது நாள் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபேமிலி வீலேருந்து வரும்பொழுது இந்த வாரம் அவங்களுடைய கேம் எப்படி இருக்க போகுது, போன வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அர்ச்சனாவுடைய அப்பா வந்து இந்த கள்ளிப்பால் ஊற்றிக்கொள்ளுன்னு சொன்னால நிக்சன், அதெல்லாம் காட்டினது நல்லா இருந்தது. நிக்சனை நம்ம ஒரு மாதிரி கேவலமாக நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அந்த இதையே மாற்றி விட்டார். கரப்பாம்பூச்சியை நம்ம எவ்வளோ கேவலமாக நினச்சோம், அவன் அந்த வாரம் தான் கடைசியாக போனான். ஆனால் அவங்க அப்பா வந்து அவங்க ஃபேமிலி வந்து அவனை காப்பாற்றி விட்டாங்க. அவனுக்கு பெரிய ஓட்டு வங்கி வந்து இருந்தது. என்ன கொஞ்சம் முன்னாடி வீக்கு நடந்திருந்தான்னா அவன் வந்து சேவ் ஆகியிருப்பான் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து வேறு உருட்டுனா அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. சொல்கிறேன், இந்த ஃபேமிலி வீக் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுடைய இருக்கிற அந்த பார்வை நம்ம எப்படி எடுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கன்னா, அருண் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கும், அன்ஷிதா மேலே ஒரு வெறுப்பு இருக்கலாம், விஜய் விஷேல் மேலே ஒரு வெறுப்பு இருக்கலாம், ஜாக்லினை பிடிக்கலாம், சௌந்தர்யா பிடிக்கலாம், முத்துக்குமரை பிடிக்கலாம், மஞ்சிரியை பிடிக்கலாம், இப்படி ஒருத்தவங்களை பிடிக்கலாம். இந்த ஃபேமிலி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த பிடிக்காதவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு பார்வை மாறி அவங்க மேலே நமக்கு வந்து நல்லா இருக்கே, இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாமேன்னு அப்படிங்கிறது தோணும். அது கடைசியில் அவங்கள வெற்றியை வந்து வேறு மாதிரி தீர்மானிக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை தான் இன்னையிலேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரோமோவுக்காக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். இதுதான் நேற்று ஃபுல்லாக எபிசோடில் வந்து இதுதான் இருந்தது. வேறு யாரை பற்றி நம்ம எதுவுமே பேசாமல் இருந்தது. நாமினேஷனில் வராமல் இருந்தால் 4 பேர். தீபக் பொறுத்த வரைக்கும் அவர் நைட்லாம் குளிச்சுட்டு பேண்டெல்லாம் மாட்டிக்கிட்டு தூங்க போகிற நேரத்தில் கையிலேயே கட்டிட்டு பேண்டை மாட்டிக்கிட்டு இருந்தார். என்னையா அது பேண்டெல்லாம் மாட்டினான்னா, தூங்கிட்டு இருக்கும்போதே வந்தாலும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி எபிசோடு முடிக்கும்போது இந்த காமெடி நடந்தது. ஏன் தீபக் இப்படியா, இத்தனை வட்டம் பிக் பாஸ் நீங்கள் பார்த்ததே இல்லையா? நைட்டு தூங்கும்போதா வருவாங்க, அவர் பாருங்கள் மேக்கப்லாம் போட்டு பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு சட்டை கிட்ட எல்லாம் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டே தூங்குறாரு. பரவாயில்ல, இவ்வளோ நாள் 70 நாள் ஃபேமிலியை பிரிஞ்சிருக்காருன்னா அந்த வழிகள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறமேட்டுக்கு வராது அருண் வரல அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. எப்பா என்னங்க சொல்கிறீங்க, அருண் வரலையா அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அடக்கி வச்சிட்டான் இல்லையா தம்பி. அதுக்கப்புறமேட்டுக்கு யாரை மிஸ் பண்ணுறான் அப்படின்னும் பொழுது அவன் அந்த டைரக்டர் சொன்னான் இல்லையா, அந்த டைரக்டருக்கு தான் கையில் தான் இவங்க போய் அர்ச்சனா கப்பை கொடுத்து வாங்கினாங்க, சாமி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. இவங்க 2 பேரையும் அவன் தான் ஜாயின் பண்ணி விட்ருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி 2 பேருமே ஒரே ஆமாம்மா பாரதி கண்ணம்மாவும் இவங்க என்ன நடித்தாங்க, இவங்களும் ஏதோ சைடு ஆக்டராக வந்தாங்க. 2த்துக்கும் ஒரே டைரக்டர் போல், பாரதி கண்ணம்மாவுக்கும் ராஜாராணி. ஆமாம், 2த்துக்கும் ஒரே டைரக்டர்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம்,
அதில் வந்து அர்ச்சனா பேரை குறிப்பிட்டார் பார்த்தீங்களா, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு பாட்டு பாடி 1000 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு, அதை சொல்லலாம். மற்றபடி வேறு எதுலேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசலை அப்படிங்கிறது சொல்லலாம் நேற்று. அதுக்கப்புறமேட்டு தீபை சொல்லிட்டோம், இவரை சொல்லிட்டோம். அடுத்து முத்துக்குமரன் வந்து கேப்டனாகவும் இல்லை. ஏன் எல்லாம் நாமினேட் பண்ணல அப்படின்றது எனக்கு உண்மையாகவே புரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்தை கேன்சல் பண்ணி விட்ருக்கான் அப்படின்னும் பொழுது வாரம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்குவான். அந்த சைக்கிள் சுற்றுற இதில் வந்து கையால் சுற்றி விட்டு அப்படியே விட்டுடுவான். இப்படி நிறைய பண்ணிகிட்டு இருந்தால் போன வாரம் அவ்வளோ பெரிய வந்து யாரும் ஒருத்தவங்க கூட முத்துக்குமாரை சொல்லலை அப்படின்னா, அப்போ முத்துக்குமாரனை பற்றி அந்த ஆப்போசிட்டில் வந்து பிடிக்காமல் இருந்தாங்கள்ல, விஜய் விஷால், அருண், இவங்க 2 பேரும் தான் மாற்றி மாற்றி அடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது முத்துக்குமரன் வரல அப்படின்னாவே அது இழப்பீடு. நான் ஏன் கேட்குறேன்னா, முத்துக்குமரன்லாம் இதில் வரலன்னா கடைசி நேரத்தில் நாமினேஷனில் வந்தால் தான் ஓட்டுகள் அதிகரிக்கும். அதனால் பிளான் பண்ணி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வாரம் நடந்திருக்கு, இவ்வளோ நடந்தும் அவர் வரல அப்படின்னு போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மற்றபடி பெருசாக எதுவும் பண்ணிடல. நேற்று வந்து கூட அன்ஷிதாவுக்கு சௌந்தர்யா சமைக்கும் போது குழு கொடுக்க போது கூட தடுத்தார். அவருக்கு அந்த பழைய நினைவுகள் வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது 3வது. 4வது பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரிலாம் வந்துட்டான். 4வது யார் வரல, அருண் சொல்லிட்டோம், நம்ம தீபக் சொல்லிட்டோம், அருண் சொல்லிட்டோம். அவர் பேர் என்ன, தீபக், அருண், நம்மளுடைய முத்துக்குமரன். 4வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரயான், டைரக்ட் நாமினேஷனில் ப்ரீ பாஸ் கிடச்சிது இல்லையா, அவர் வரல. பட் அவர் பொறுத்த வரைக்கும் அவர் ஃபேமிலியை மிஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பாடல்கள் என்ன பாடினார் அப்படிங்கிறது அதை காமிக்கல. அடுத்தது வந்து வேறு பெரிய ஆக்டிவிட்டிலாம் இல்லை. அந்த ஜாலியாக சௌந்தர்யாவை கலாய்ச்சிக்கிட்டு இருந்தது வந்து நல்லா இருந்தது. சௌந்தர்யா இந்த மூக்குசளி புளிக்குழம்பு வந்து மூக்குசளி குழம்பு அப்படின்னு சொன்னது அதெல்லாம் நல்லா இருந்தது. மற்றபடி பெருசாக ஒரு ஆக்டிவிட்டி இல்லை. அவர் அப்படியே அழகாக ஓடிக்கிட்டு இருக்காரு. 4 பேர் தான் நினைக்கிறேன். மொத்தமாக வந்து 7 பேர் வந்திருக்காங்க. 12 பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களை நம்ம மிஸ் பண்ணுறோமே. த கிரேட் சௌந்தர்யா எப்படி வராமல் இருந்தாங்கன்னு எனக்கே தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா வரலங்கிறது பெரிய ஆச்சரியக்குரிய ஒரு விஷயந்தான். பட் நேற்று அவங்க சமைச்ச விதம் அதை வந்து காமெடியாக அவங்களே தனியாக பேசிக்கிட்டு இன்னும் கொதிக்க வைக்கணுமோ, இன்னும் கொஞ்சம் உப்பு போடணுமோ அப்படின்றதெல்லாம் நல்லா இருந்தது. அவ்வளோதான். இவங்க 5 பேர் வரல. நேற்று எபிசோடு ஃபுல்லாக இவ்வளோ தான் இருந்தது. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாமல் ரொம்ப மட்டமாக போணுச்சுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக போணுச்சு. இதுதான் சரி. சாயந்தரத்தில் நம்ம ஓட்டிங் கவுண்டிங் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.